வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 12,29,372 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் பிப்ரவரி 13, 14ஆம் தேதிகளில் சென்னை குரோம்பேட்டையில் நடைபெறவுள்ளது. ஈரோட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் முன்னாள் முதல்வர் பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாதது ஏன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். மதுரை கீழக்கரை மைதானத்தில் 2 நாள் ஜல்லிக்கட்டு இன்று தொடங்கவுள்ள நிலையில் 1000 காளைகளை களமிறக்க முடிவு செய்துள்ளனர். உலகமே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் தொடர்ந்து எதிர்ப்பேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அருகே குடற்புழு நீக்க மாத்திரை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் அரசு பள்ளி மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக மருத்துவம், கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மீனவர்கள் 15 பேருக்கு ரூபாய் 60 லட்சம் அபராதம் விதித்து இலங்கை கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆதாரமற்ற செய்திகளை அண்ணாமலை வெளியிடுவதாக அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ் நில கடவுள் முருகப்பெருமானை போற்றுவோம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் மக்கள் அனைவருக்கும் தைப்பூச வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் சாதிய பாகுபாடு பெற்றோர்கள் கடும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊழல் லிஸ்டில் சிறை செல்லும் முதல் நபர் கமிஷன் காந்திதான் என்று அண்ணாமலை பேசியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைத்தளத்தில் வேலேந்தி நம்மை காத்தருளும் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் தைப்பூச நாளில் உலகத் தமிழர்கள் வாழ்வெல்லாம் மலர தொட்டது யாவும் துலங்க வெற்றிவேல் வெற்றி சேர முருகப்பெருமானின் பூரண அருளை வேண்டி வாழ்த்து கூறுகிறேன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இஸ்லாமிய அமைப்பினர் வெளியிட்டதாக போஸ்டர் ஒன்றை தமிழக பாஜக பரப்பியது அப்போஸ்டர் போலியானது என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயது பெண் தூத்துக்குடியில் உள்ள தனியார் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் படித்து வருகிறார். அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஈரோடுக்கு செல்ல திட்டமிட்ட நிலையில் அதன்படி தூத்துக்குடியில் இருந்து ஓசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவில்லா பெட்டியில் ஏறி ஈரோடு புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் ரயிலில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் போலீசார் மடக்கி பிடித்தனர். காங்கிரஸ் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தி இன்று சென்னை வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கணித ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் புரளிகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புரளி வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் வந்த புரளிதான் ரூபாய் 2000 நோட்டுகளை தொடர்ந்து ரூபாய் 200 நோட்டுகளும் திரும்ப பெறப்படும் என்பது. அதாவது புழக்கத்தில் இருக்கும் ரூபாய் 200 நோட்டுகளை RBI மெல்ல குறைத்து வருவதாகவும் விரைவில் திரும்ப பெறப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் இந்த தகவல் கூறுகிறது. IIT-க்கள் இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தப்படாததால் முனைவர் படிப்பில் 560 OBCC, SC, ST மாணவர் இடங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாக மதுரை மக்களவை உறுப்பினர் சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். அபுதாபியில் மாரடைப்பால் உயிரிழந்த தனது ஊழியரின் சடலத்தை லூலு குழுமத் தலைவர் யூசப் அலி சுமந்து சென்றார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தொண்டமுத்தூர் தொகுதி MLA-வுமான SB வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் திருமணம் வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடக்கிறது. கோவை ஈச்சனாரி செல்வம் மஹாலில் நடைபெறவுள்ள இந்த திருமண விழாவுக்கான அழைப்பிதழை முன்னாள் முதலமைச்சர் SB வேலுமணியும் அவரது குடும்பத்தினரும் நேரில் சென்று அழைப்பு விடுத்தனர். கும்பமேளா நடைபெற்று வரும் பகுதியில் வாகனங்கள் அனுமதி இல்லாத பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அபாயம் தவிர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவோம் என்ற ட்ரம்ப் பேச்சுக்கு அமெரிக்க செனட்டர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பரிதாபங்கள் எனும் யூடியூப் சேனலின் மூலம் மக்களிடையே பிரபலமானவர்கள் கோபி மற்றும் சுதாகர். இந்த சேனலுக்கு 60 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் பரிதாபங்கள் கோபி சுதாகர் இணைந்து நடிக்கும் படத்தின் பெயர் ஓ மை பியூட்டிஃபுல் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வு குறித்து விவாதம் நடத்த கோரி காங்கிரஸ் MP விஜய் வசந்த் இன்று மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியுள்ளார். செய்திகளை அண்ணாமலை வெளியிடுகிறார் என்று அமைச்சர் ஆர். காந்தி தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து மீதமுள்ள பிணை கைதிகளை சனிக்கிழமை நண்பகலுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். கவிதை எழுதிய காங்கிரஸ் MP மீது வழக்கு. புத்தியை பயன்படுத்த குஜராத் அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. உலகளவில் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பிடித்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
சென்னை முகப்பேர் கிழக்கு சர்ச் சாலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் மைதிலி. 60 வயதான இவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். இவரது மகள் ரித்திகா 26 வயது இளம்பெண்ணான இவர் போரூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் ரித்திகா ஷியாம் 28 என்ற வாலிபரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் அடிக்கடி வெளியில் ஊர் சுற்றுவதை வழக்கமாக வைத்திருந்துள்ளனர். இந்த நிலையில் காதலியின் தாயை கழுத்தை நெரித்து கொன்ற வாலிபரால் முகப்பேர் கிழக்கில் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். டெல்லி முதல்வராக பெண் அல்லது பட்டியலினத்தவர் தேர்வாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே 16 மாணவிகளுக்கு விளையாட்டு பயிற்சியின் போது பாலியல் தொல்லை அளித்ததாக அரசு பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக அகதிகள் யாரும் தங்கி உள்ளனரா என்பது குறித்து கண்டறிய இந்தியர்கள் நடத்தும் உணவகங்கள், பார்கள் மற்றும் வணிக வளாகங்களில் பிரிட்டன் போலீசார் சோதனை நடத்தினர். சட்டசபையில் திமுக பலம் 134ஆக உயர்ந்துள்ளது. காங்கிரஸ் எண்ணிக்கை குறைந்தது. ஆந்திரா, தெலுங்கானாவில் மதுபான விலை 15% உயர்ந்துள்ளது. பழனி தைப்பூச திருவிழாவில் பாத யாத்திரை பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் குவிந்தனர். பிரதமர் மோடி அமெரிக்கா செல்லவுள்ள நிலையில் இரு நாட்டு உறவை வலுப்படுத்துமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி தற்போது இங்கிலாந்துக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் 2 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இந்தியா தொடரை கைப்பற்றிவிட்டது. இதனையடுத்து 3வது மற்றும் கடைசி போட்டி நாளை அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக 3-0 என்ற கணக்கில் தோற்றாலும் கவலை இல்லை என்று இங்கிலாந்து வீரர் தெரிவித்துள்ளார். 8 அணிகள் பங்கேற்கும் 9வது ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் வருகிற 19ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேக ஹாட்ரிக் வெற்றி. அயர்லாந்து உலக சாதனை படைத்தது. இந்திய பங்குச்சந்தை வணிகம் இன்று சரிவுடன் தொடங்கியது. சென்செக்ஸ் 47 புள்ளிகள் சரிவுடனும், நிஃப்டி 30 புள்ளிகள் சரிவுடனும் வணிகம் ஆரம்பமானது. சிறு குறு நிறுவனங்கள் வீழ்ச்சியடைந்தது. தங்கத்தின் விலை 64,000 என உச்சம் தொட்டது. தங்கத்தின் விலை நேற்றை விட இன்று கிராமுக்கு ரூபாய் 80ஆகவும் பவுனுக்கு ரூபாய் 640ஆகவும் உயர்ந்துள்ளது. இதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,480 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,060 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் கடந்த சில வாரங்களாக இரவில் கடும் குளிரும், அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் கடும் பனிப்பொழிவும் காணப்படுகிறது. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், அரசு தனியார் அலுவலகங்களில் வேலைக்கு செல்பவர்கள், எஸ்டேட்டுகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பனிமூட்டத்தால் சிரமப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.